ஐபாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்கு. இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னாலே நீங்கள் ஏற்கனவே அந்த இறைவனோட அனுமதி பெற்றிருக்கணும். இறைவனோட அனுமதியை நான் எப்படிங்க பெறுறது அப்படின்னா, உங்களுக்கு என்னைக்கு அங்கே போக முடியுதோ அன்னைக்கு உங்களுக்கு அவருடைய அனுமதி கிடைத்ததாக பொருள். அங்கே எப்போ போக முடியுன்றது யாருக்கும் தெரியாது. எவ்வளோ பேர் அங்கே போகணும்னு பிளான் பண்ணால் கூட போகிற நேரத்தில் அவங்களுக்கு அந்த கொடுப்பினை இல்லைன்னா போக முடியாது. அவர் நினச்சி அங்கேருந்து நம்மளை அழைக்கணும், அப்போ தான் நம்ம அங்கே போக முடியும் அப்படின்றது நான் சொல்லலை. அந்த கோயிலில் உள்ள வாசலில் பூக்கடை வச்சிருக்கிறவர் கூட அதைத்தான் சொல்கிறார். உள்ள அந்த கோவிலில் பணிபுரிகிறவங்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. அங்கே வந்திருந்த ஒரு குடும்பத்திட்ட பேசும் பொழுதும் அந்த குடும்பமும் அதே தான் சொல்லுச்சு. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து பக்கத்திலேயே, திருநெல்வேலி தான், அதுக்கு பேர் மணிமூர்த்தீஸ்வரம் அப்படின்னு பேர். இது தாமிரபரணியோட கரையிலேயே தான் இருக்குது. இந்த கோயில் பக்கத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா அது சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் எரிகிற பிணத்துடைய வாடையோ புகையோ நேராக இதனுடைய கருவறைக்கு தான் வரும். இதையும் நான் சொல்லலை, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அனைவரும் சொன்னாங்க. அந்த வாசலில் இருக்கக்கூடிய பூக்கடைக்காரரும் இதே தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த கோவிலுக்கு தீட்டு கிடையாது சார், எந்த நேரத்துலையும் வரலாம், எப்படியும் வரலாம், எந்த விதமான தீட்டும் கிடையாது. இந்த வாசலில் எரியுதே இந்த பிணத்தினுடைய புகையெல்லாம் நேராக இவர்கிட்ட தான் வரும், ஆனாலும் இவர்கிட்ட தீட்டு கிடையாது. அவர் சொன்ன வார்த்தையை சொன்னபடியாகவே சொல்கிறேன் சார். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் ஏற்கனவே எழுதப்பட்டிருப்பீங்க, இவர் இங்கே வருவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருப்பீங்க. இங்கே இல்லைன்னா உள்ளே வர முடியாது. தீட்டு இல்லாத கோயில். நானே என்ன தீட்டாக இருந்தாலும் என் பேத்தி பிறந்தாக கூட இந்த கோயிலில் இந்த கோயில் உள்ளத்தான் நான் இருந்தேன். அப்படியான ஒரு சக்தி பெற்ற கோயில் சார். இன்னொரு விஷயம் சார், இங்கே சித்தர்கள் வந்து போகக்கூடிய இடம் சார், நானே அதை உணர்ந்திருக்கேன் சார், இந்த கோவிலை பற்றி தெரியாது சார்னார். இவர் ரொம்ப சொல்லிக்கிட்டே போகிறாரு. எனக்கு இந்த கோவிலை பற்றின விஷயங்கள் ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த இறைவனை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது உச்சிஷ்ட கணபதி அப்படின்ற ஒரு வடிவத்தில் தான் இவர் அங்கே இருக்கிறார். இந்த உச்சிஷ்ட கணபதியில் இன்னும் ஒரு சிறந்த ஒரு அம்சம் உண்டு. என்ன தெரியுங்களா? குழந்தை இல்லாத நபர்கள், கல்யாணம் ஆகி நீண்ட காலமாக ஆச்சு அப்படின்னா இரவு 8 மணி போல் அந்த கோயிலில் ஒரு அபிஷேகம் நடக்கும். அப்போ அங்கே ஒரு சின்ன முறைகள் உண்டு. இந்த கணவனும் மனைவி மட்டும் உட்காந்து அதை செய்கிற மாதிரியான ஒரு கோயில். அந்த கோயிலில் அந்த அபிஷேகத்தை கண்ணால் பார்த்துட்டு இந்த முறைகளை செய்துட்டு வந்தால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, குழந்தை பிறப்பு இவங்களுக்கு அறவே வாய்ப்பில்லை அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த 8 மணிக்கு நடக்கிற அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இவங்க அதை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு உருவாகும். இந்த கோவிலுக்கு நான் எப்படி போனேன் அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் இந்த கோவிலை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே நான் கேள்விப்பட்ட கோயிலாக இருந்தால் கூட இந்த கோவிலுக்கு நான் போகணுன்ற ஆவல் மட்டும் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போது என்னுடைய திருச்சியை சேர்ந்த அந்த நண்பர் சொன்னார், நீ வா இந்த கோயில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னவும் சரி போகலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த கோவில் பயணமாக போகணுன்ட்டு இந்த தடவை போயிட்டேன். அந்த கோயிலுக்கு போகும்போது நிறைய மாற்றங்கள். வழியில் 2-3 இடத்துல நாங்கள் வழி மாறி போயிட்டோம். இந்த இடம்தான் கூகுள் மேப்பும் காட்டுது, நாங்கள் அந்த இடத்த கவனிக்காமல் தள்ளி போயிட்டு அப்புறம் ரொம்ப சுற்றி வர மாதிரி சூழ்நிலை. 2-3 இடத்துல இப்படி மாறி மாறி ரோடு எங்களை கூட்டிகிட்டு போயிடுச்சு. என்னப்பா போகும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆகுது அப்படின்னா, இல்லை அது அந்த நேரத்தில் தான் போகணும், நம்ம தலையில் இருக்குது, அதனால் அந்த நேரத்தில் தான் போகணும். நாங்கள் சரியாக போகிறோம். 5 மணி 4:59க்கு அந்த கோவிலில் போய் சேர்றோம். 5 மணிக்கு தான் அந்த கோவில் திறக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் முன்னே போயிருந்தால் கூட வாசலில் தாமிரபரணியில் இறங்கலாம், குளிக்கலாம், இதெல்லாம் இப்போ போனப்பையும் பேசணும், கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தால் அதை செஞ்சுருப்போம். ஆனால் இங்கே அதுக்காக நாங்கள் வரலை. நாங்கள் வந்த விஷயம் எதுக்கு? அந்த உச்சிஷ்ட கணபதியை தரிசனம் செய்கிறதுக்கு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அமைதியான ஒரு இடம். நீங்கள் விநாயகர் கோவில்லையே இப்படி ஒரு சக்தியை உணர்ந்திருக்கவே முடியாது. நீங்கள் உள்ளே போய் நேராக அவர் முன்னே அமர்ந்து கண்ணை மூடி அதற்குண்டான ஏதாவது ஒரு ஸ்லோகங்களோ கணபதியை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியோ சிந்திச்சுட்டு வாங்க. நாங்கள் போன சமயத்தில் ஒரே ஒரு குடும்பம் தான் முதல்ல அங்கே இருந்தது. நான் போய் உட்காந்து என் நண்பர் தனியாக கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறார். நான் கண்ணை மூடிட்டு நான் ஸ்லோகம் சொல்லிகிட்ருக்கிறேன். சரியாக
36வது ஸ்லோகம் சொல்லும் பொழுது நான் எண்ணிக்கை வச்சுட்டு தான் பண்ணுவேன். 36வது தடவையாக அந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது ஏதோ என்னுடைய புடனில் வந்து ஒரு அடி விழுந்தது. கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு சின்ன குழந்தை. அவனுக்கு அண்ணன் ஒருத்தன், அவனே ரொம்ப சின்ன குழந்தை. அவன் வந்து உடனே கத்துறான், டாடி மம்மி இந்த அங்கிளை வந்து இவன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த குழந்தை வந்து அடித்ததா நான் நினைக்கல. அந்த குழந்தை அடித்ததா அது நமக்கு வந்து அது டிஸ்டர்ப் ஆனதா நான் நினைக்கல. ஏதோ ஒரு விஷயத்தை இவன் உணர்த்துறான் அப்படின்றதுனால அந்த பையனுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டேன். நிஷாந்த் அப்படின்னு சொன்னாங்க. நிஷாந்த் அப்படின்னா புதிய துவக்கம் அப்படின்னு அர்த்தமாகுது. இந்த புதிய துவக்கம்ன்ற ஒரு அர்த்தம் வரும்பொழுது எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. சரி, ஏதோ ஒரு விஷயத்தை நமக்காக சொல்ல வர்றார் இவர் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு 36 முறை ஜபித்தா போகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்கு. நான் 108 முறை சொல்கிறதுக்காக தான் அங்கே நான் சொல்லி உட்கார்ந்தேன். ஆனால் 36வது முறையில் அந்த பையன் வந்து என்னுடைய புடனில் தட்டவும், அதுக்கப்புறம் நான் படித்த விஷயங்கள்லாம் பார்த்தா அந்த 36ன்ற விஷயத்த இந்த இறைவனுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறான். என் நண்பர்கிட்ட சொல்லி சிலாகிச்சுட்டு வந்தோம். இந்த கோயிலில் நாங்கள் இருக்கும்போது இன்னொரு அதிசயமும் நடந்தது. நாங்கள் போகும்போது இந்த கோயிலில் வேறு யாரும் இல்லை, 2 பெண் வக்கீல் மட்டும் அங்கே இருந்தாங்க. நாங்கள் இவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், பூக்கடைக்கார்கிட்ட பேசுகிறோம். அப்போ அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. நான் பிள்ளையார்பட்டி போயிட்டு தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு போகிறோம். அதனால் என் பாக்கெட்டில் பிள்ளையார்பட்டி பிரசாதம் இருந்தது. இந்த பூக்கடைக்கார்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட இந்த பூக்கள்லாம் வாங்கிட்டு பாக்கெட்டில் இருந்து அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக நான் எடுத்தேன். எடுக்கும் பொழுது இந்த பிள்ளையார்பட்டி பிரசாதம் இருக்கு இல்லையா, அந்த வக்கீல் 2 பெண்கள் நின்னாங்க இல்லையா, அவங்க பாதத்தில் போய் விழுந்துச்சு. நான் சாரிங்கன்னு சொல்லிவிட்டு அதை போய் எடுத்தேன். எடுத்தோடனே அவங்க அதை உத்து பார்த்தாங்க என்னன்ட்டு. நான் அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், இது பிள்ளையார்பட்டியில் காலைல கோயில் போயிருந்தவங்க, அதனுடைய பிரசாதம் உங்கள் பாதத்தில் விழுது, இந்தாங்க நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ அந்த 2 பேரும் அதை எடுக்கும் பொழுது இந்த பூக்கடைக்காரர் கேட்குறாரு, நான் பிள்ளையார்பட்டி போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் வந்து பிள்ளையார்பட்டி தேடி வந்துட்டார் பாருங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அவர் விட்டார். இது இந்த பெண்கள் காலில் விழுந்தால் கூட இது வந்து அவருக்கு தேவையான ஒரு பொருளாக இருந்திருக்கு. இந்த பெண்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி. அப்புறம் அந்த பெண்கள் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன அந்த குடும்பம் அங்கே வந்தது. இப்படி சாதாரண விஷயமாக தான் நடக்கும், சின்ன சம்பவமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சம்பவம் நமக்கு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும். என்ன அதுக்காகவே பிள்ளையார்பட்டி போக வச்சு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு இந்த உச்சிஷ்ட கணபதி கோயிலில் உள்ளே இருக்கிற அந்த பூக்கடைக்காரருக்கு அவருக்காக இதை வந்து என்னை அனுப்பி வச்ச மாதிரியும், நான் போய் உக்காந்ததுக்கு எனக்கு தேவையான விஷயங்களும் எனக்கு கொடுத்து அனுப்பின மாதிரியும் இந்த சம்பவம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தியது. யாரெல்லாம் இங்கே உச்சிஷ்ட கணபதி கோயில் போகலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இல்லையா. கணபதினாலே மூலம் எல்லாத்துக்கும் உண்டானவர் போகலாம். இந்த இடத்துல இன்னும் நிறையா என்னென்னா, கணபதியோட மடியில் நீல சரஸ்வதி அப்படின்றவங்க இருக்கிறாங்க, சக்தி ரூபத்தில் இருக்காங்க. இவங்க உங்களுடைய அறிவுக்கு அதிபதி. யாரெல்லாம் குழந்தைகள் சரியாக படிக்கணும் படிக்கலை இவங்க எல்லாம் போய் கேட்கலாம். மற்றபடி இந்த கோயிலில் மூலம் இதுதான்றதுனால இந்த உலகில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த கோயில் வந்து உங்களை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. கல்யாணம் ஆகலையா, இந்த கோயில் போங்க போதும். அந்த கோயில்லையே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிகுறியாகவோ சகுனமாகவோ நடைபெறும். இந்த சகுனத்தை உத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அவர் சொல்ல வர ரிசல்ட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போயிடும். இந்த கோயில் அற்புதம் நிறைந்த ஒரு கோயில். என்ன ஒரு விஷயம், யாருக்கு கொடுப்புன இருக்கோ அவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும். நீங்கள் நாங்கள் போயிடலாம் அப்படின்னு ரொம்ப எளிதாலாம் நீங்கள் நினைக்க முடியாது. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான். அப்படிப்பட்ட அதிசயமான கோவில்கள் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கோவிலாக சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.